டெய்லி ட்ரிக் வீடியோஸ் நம்ம லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ ஒரு சின்ன கேப் வந்துச்சு நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இனிமேல் நம்மளோட ட்ரிக் வீடியோஸ் வந்து ரெகுலரா கண்டினியூ ஆகும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கிருந்து எடுத்திருக்கோம், இந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க எனக்கு கமெண்ட்ல ஃபார்வர்ட் பண்ணணும். சரியா? கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க, இது ட்ரிக் நம்பர் 70. ஆல்ரெடி ட்ரிக் நம்பர் 69 வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ ட்ரிக் நம்பர் 70. இது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல எரர் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின். பாருங்க, a physical quantity P is related to 4 observations A, B, C and D as follows. இப்ப ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி பிங்கிறது இருக்கு. இது வந்து 4 அப்சர்வேஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஒன்னு ஏ, இன்னொன்னு பி, சி அண்ட் ரூட் டி அப்படின்ட்டு. இந்த டி இந்த ஃபார்முலா வந்து பி இஸ் ஈக்குவல் டு ஏ கியூ பி ஸ்கொயர் பை சி இன்டு ரூட் டி அப்படிங்கிறது இருக்கு. The percentage error of the measurement in A, B, C and D are in 1%, 3%, 2% and 4% respectively. The percentage error in the quantity P is இப்படி கேக்குறாங்க. இந்த மாடல் வந்து என்னன்னா நமக்கு நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நமக்கு ஆர்எஸ்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இந்த கொஸ்டின் வந்து எங்க கேட்டிருக்காங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னா நமக்கு வந்து பாருங்க என்னென்ன அப்சர்வேஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஏ, பி, சி அண்ட் டி. 3 பிசிக்கல் குவான்டிட்டி, 4 பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு. இந்த 4க்கு அப்சர்வேஷன் எடுக்கிறாங்க. ஒவ்வொன்றுலையும் கிடைக்கக்கூடிய எரர் வந்து பாருங்க, ஏவை மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் 1%, பிஏ மெஷர் பண்ணும்போது வரக்கூடிய எரர் வந்து 3%, அதே மாதிரி சில இருக்கக்கூடிய எரர் 2%, அதே மாதிரி டில இருக்கக்கூடிய எரர் வந்து 4%. ஓகே, இப்ப இந்த பிங்கிற இந்த பிசிக்கல் குவான்டிட்டியில எவ்வளவு எரர் இருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின். நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பி இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஏ கியூப், இது வந்து பி ஸ்கொயர். இது டிவைட் பை அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு ஜஸ்ட் சியோட வேல்யூ வந்து சி பவர்ல சி பவர் 1, டியோட வேல்யூ பாருங்க ரூட் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட பவர் 1/2. அப்ப இந்த பீல இருக்கக்கூடிய எரர் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்ப ஜஸ்ட் வந்து பாருங்க 3 into 1% எவ்வளவு 3% பிளஸ் இந்த பவர் இருக்குல்ல, இந்த பவர் தான் நான் இங்க மல்டிப்ளை பண்றேன் அந்த எரரோட. இங்க வந்து ஏ கியூப் அப்படின்னு இருக்கு. இந்த 3 இந்த 1%ஓட மல்டிப்ளை பண்றேன். அப்புறம் ஸ்கொயர் 2 into 3% 6% பிளஸ் இந்த சியோட பவர் என்ன 1 into 2% போட்டோம்னா 2% பிளஸ் 1/2 into 4% போட்டோம்னா நமக்கு 2% வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது வந்து என்ன வருது 6 plus 4 10 plus 3 13%. அப்போ வந்து பாருங்க, இதுல மெஷர் பண்ணக்கூடிய பிஏ மெஷர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எரர் எவ்வளவுனா 13%. சரிங்களா? இப்ப நீட் 2025 கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பர் தான். இது வரைக்கும் கேட்டதுலயே ரொம்ப ரொம்ப ஹார்டான கொஸ்டின் பேப்பர் தான். இருந்தாலும் நமக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு மட்டும் டஃப் இல்ல, இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லோருக்குமே டஃப் தான். அப்ப இந்த கொஸ்டின் பேப்பரை எவ்வளவு ஸ்மார்ட்டா யாரை அப்ரோச் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். இந்த வருஷம் மட்டும் பிசிக்ஸ்ல ஒரு 25+ கொஸ்டின்ஸ் கரெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். சரிங்களா? அதனால நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவோம். நமக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எவ்வளவு டஃபா இருந்தாலும் சரி, அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு அந்த கொஸ்டினை எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்ம அப்ரோச் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளோட ஸ்கோர் கம்பேர் டு அதர்ஸ் பெஸ்டா இருக்கும். அப்ப நம்மளோட ரேங்கிங்ல நம்ம டாப்ல தான் இருப்போம். நம்ம மார்க் பத்தி கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ரேங்கிங் டாப்ல இருக்குன்னா நமக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ட்ரிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.